அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிலுக்கு ஏற்றக்கூடிய ஒரு சூப்பரான குளிர்ச்சியான மோர் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே வாங்க, செய்முறையை பார்த்துருவோம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காயில் அரை மூடி திருவி வச்சுருக்கேன். ஸ்பூனால் இந்த ஸ்பூனு சின்ன ஸ்பூனு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகாய். இதில் இஞ்சி துண்டு ஒரு 5 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த சைஸுக்கு இஞ்சி துண்டு கொஞ்சம் பெருசாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது விழுதாக நம்ம அரைச்சிக்கின்னு இதுக்கு துவரம் பருப்பு 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நீங்கள் அரை டீஸ்பூன் தேவைன்னாக்கா எடுத்துக்கோங்க. காரம் மிளகாய் 3 போட்டுக்கோங்க. எனக்கு 2 போதுமானது. இப்போ நல்லா இது விழுதாக அரைச்சிட்டு குறப்பாக அரைச்சிக்கிட்டு இப்போ துவரம் பருப்பை க்ளீன் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ துவரம் பருப்பையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். தயிர் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வெண்டைக்காய் 1/4 கிலோ. இந்த தேங்காய், ஜீரகம், மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இதுக்கு தேவையானவை இதெல்லாம் எடுத்து விழுதாக அரைச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் தயிரை 1/2 லிட்டரை ஒரு அடி அடித்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காய கட்டி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ 1 பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி நான் கட் பண்ணி இதில் எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கின்னு எண்ணெயிலேயே பாதி வெந்துடும், நல்லா வதக்கி எடுத்துக்கின்னு அப்புறம் நம்ம விழுதை சேர்த்து கொதிக்க வரும். நல்லா கொதி வந்ததும் நல்லா வெந்து வந்துடும். இது தனித்தனியாக நம்ம இதை தனியாக எடுத்துட்டு விழுதை தனியாக எடுத்து அப்படி செய்ய வேண்டாம். இதுலேயே நல்லா வெந்து வெண்டைக்காய் வந்துடும். அதனால் இப்படியே செய்யுங்க. தாளிப்பு கொடுத்துட்டு வெண்டைக்காய் வதக்கி கருவேப்பிலையும் இதோட போட்டுக்கலாம். தாளிப்பு கொடுக்கும் போதே கருவேப்பிலை கொடுத்தா இன்னும் வாசனையாக இருக்கும். விழுதோடு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் மறந்துட்டேன். அதனால் வெண்டைக்காய் வதக்கும் போது தான் நான் கருவேப்பிலை போட்டேன். இப்போ தயிரையும் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு அடி அடித்தா போதும். மிக்ஸி ஜாரில் ரொம்ப அடிக்க வேண்டாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய், ஜீரகம், இஞ்சி, இது பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் விழுத. இப்போ இதோட நம்ம வெண்டைக்காயெலாம் நல்லா வதங்கின உடனே இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஹையில் வைக்காமல் அடுப்பை சிம்மில் வைங்க. ஏன்னா துவரம் பருப்பு தேங்காய் இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வைங்க. மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும். நல்லா கொதி வெண்டைக்காயெல்லாம் வெந்ததும் நம்ம கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மோரை ஊற்றணும். இப்போ மூடி போட்டுடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. எல்லாத்துக்குமே எந்த குழம்பு செய்தாலும் நம்ம செக் பண்ணிவிட்டு காரம், புளிப்பு, உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம செய்யணும். இப்போ வெயில் காலம் தொடங்கிட்டதுனால நம்ம தண்ணி சத்து உள்ள காய்கறி, பழங்கள், தண்ணி எல்லாம் நிறைய எடுத்துக்கினேன். இப்போ இவங்க நல்லா ரெடி ஆகிட்டாங்க. வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மோரை கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மோரை எடுத்து ஊற்றுறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கருவேப்பிலை, மல்லி போட்டு நம்ம சாதத்தோடு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.